இனிய பக்த பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாரையுமே தேர்ந்தெடுக்கிறார். சாமியாரு, சிஸ்டரு, போலீஸு, வக்கீலு, அபிரகாமம், மோசஸு, மாதா மட்டுமல்ல, இருக்கிற எல்லா மாதாக்களையும் எல்லா இயேசுக்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். இல்லைன்னா நீங்க வந்திருக்க முடியாது. இந்த பங்குல ஏராளமான பேர் இருப்பாங்க இல்லையா? ஆனா எல்லாருமே வரலையே. வந்திருக்கிறவங்க மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதெல்லாம் அது மாதிரி ஏதோ இருக்கு. நீங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது எல்லா நாளும் திருப்பலிக்கு எல்லா நாளும் ஆண்டவரை தேடி வரணும்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே ஒரு வகையிலே God has selected you. God has been inviting you. உங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு. ஒரு எத்தனை மணிக்கு பூசைக்கு போகணும்னு தோணி இருக்கு உங்களுக்கு? எத்தனை மணிக்கு தோணுச்சு பூசைக்கு போனோம் அப்படின்னு? எப்படி தோணுச்சுல்ல? தோணுச்சா? போகணும்னு மனசுல தோணுச்சா? அதாங்க அழைப்பு. அந்த தோணுது பாரு, அதான் அழைப்பு. மற்றவங்க தோணினாலும் என்ன பண்ணுவாங்க? பார்த்துக்கலாம், நேத்தான் பார்த்தோமே, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், கடைசி நாள் போய்க்கலாம். ஈஸ்டர் கிறிஸ்தவன், கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவெல்லாம் இருக்கிறான். அதெல்லாம் அது செல்லா காசு, செல்லா கேசு. ஆக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவேதான் வாழ்கிறீர்கள். இல்லைனா என்னைக்கோ நம்ம காணாம போயிருப்போம். ஆமென். என்னைக்கோ போய் சேர்ந்திருப்போம். ஆமென். என்னைக்கோ வாழ்க்கையில் அவஸ்தைப்பட்டு ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். ஆண்டவர் அழைக்கிறார். எப்பொழுதுமே ஏன் ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஏன் செலக்ட் பண்றாருன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக இருக்கும். அது எந்த விஷயத்துக்காக? இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். கவலைப்படுவோரே, கலங்கி தவிப்போரே, கலக்கம் நீக்கி கவலை போக்க கடவுள் அழைக்கிறார். இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இதய அமைதி இனிதை அடைய இயேசு அழைக்கிறார். இதுக்காக தான் கடவுள் அழைக்கிறார். இதுக்காக தான் கடவுள் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்ப நீங்க எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களா? இந்த உலகத்துல மனுஷனா பிறந்து வாழ்ந்து இருக்கிறோம் இல்ல? நம்ம எல்லாரும் ஆண்டவரை அழைச்சிருக்காரா இல்லையா? ஆமான்னு சொல்றீங்களா, இல்லைன்னு சொல்றீங்க? உங்களை கடவுள் அழைச்சிருக்கிறாரா, இல்ல உங்க அப்பா அம்மா பெற்றதுனால நீங்க இங்க இருக்கிறீங்களா? கடவுள் அழைச்சிருக்காரு. எத்தனை பேர் அப்படி சொன்னீங்க? எல்லாரும் சொன்னீங்களா? கை தட்டிக்கலாம். இப்ப கை தட்டலாம். வெரி குட். கடவுள் அழைச்சிருக்காரு. ஏன்னா அப்பா அம்மா கூட இடையில சாபம் போடுவாங்க, அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு. ஆனா நீ பல நேரங்களில் நல்லா இருப்ப. அப்பாவுக்கு தேவையானதை கொடுக்கல, அம்மாவுக்கு தேவையானதை கொடுக்கல, வயசான காலத்துலலாம் அவங்க சாபம் போட்டுருவாங்க. அவங்களும் மனுஷன் தானே. நீங்களும் வயசான பிறகு போடுவீங்க. இப்படிதான் நம்ம வயசான பிறகு முதியோர் இல்லத்தில் எடுத்துன்னு போய் சேர்ப்பாங்க. இதுல எத்தனை பேர் முதியோர் இல்லத்துக்கு போக போறீங்களோ எனக்கு தெரியாது. பாம்பேல ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாம் சென்னை சைடு வாங்க, நான் சேர்த்து விடுறேன். எங்க நான் இருக்கிறேனோ அங்கேயே சேர்த்து விடுறேன் எல்லாரும். வயசான பிறகு நான் அப்படிதான் உங்களை தேர்ந்தெடுக்க முடியும். என்னால் அப்படிதான் முடியும். ஆக வயசான பிறகு நம்ம இந்த வாலிபத்தில் அந்த நினைப்பே வராம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் அந்த நினைப்பு வரலன்னா, ஆண்டவன் இருக்கிறான், மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் அப்படின்ற நினைப்பு இல்லையா? ஆக அந்த நினைப்புல, அந்த தைரியத்துல அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. சலக் 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 சலக்னு குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எந்த தடை, எந்த தடங்களை எதை பத்தி கவலைப்படாம வாழ்க்கை என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் வந்தாலும், யார் உன்னை கைவிட்டாலும், யார் உன்னை திட்டலனாலும், யாருக்கும் சாகணும்னு மனசே வரல, வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் திட்டினா என்ன, சொர்ண கட்ட ஜென்மம் பண்ணாங்க. நிறைய பேருக்கு சொர்ணியே இல்லை. உங்களை யாராவது வந்து சொல்லுங்க, வாட் இஸ் சூடு அண்ட் வாட் இஸ் சொர்ணை? யாருக்குமே கிடையாதுங்க. இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறேன் நானு இல்லையா? ஆக யாரோ ஒருத்தர் மேல இருந்து நம்மளை தள்ளிக்கிட்டு போறார், யாரோ ஒருத்தர் வழி நடத்திக்கிட்டு போறார். ஆக என் மகனால் வாழ்கிறேன், மகளால் வாழ்கிறேன், கணவனால் வாழ்கிறேன், மனைவியால் வாழ்கிறேன் என்று சொன்னாலே உனக்கு அழைப்பு இல்லை.
கடவுள் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் வாழணும்ன்றது ஆண்டவர் சொன்னா நான் வாழ்ந்துகிட்டே இருப்பேன். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீ எல்லாம் சத்துரு, நீ எதுக்கு லாய்க்கில்ல, நீ ஏன் வேஸ்டா திரியிற அந்த உலகத்துல, சொன்னாங்களா இல்லையா? சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்படி இருந்த கால சூழல்களில் எல்லாம் உன்னை அப்படி தட்டி தூக்கி தடவி அப்படியே உன்னை சுமந்து கொண்டு போறது யாருன்னா அவர்தான். 1 யோசுவா 5ஆம் வசனத்தில் அழகா சொல்லுவார், நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உன் மீது எவனும் கை வைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா? இது உங்க வீட்டுக்காரர் சொல்லியிருந்தா என்னது? போய் சொல்லு, இன்னைக்கு அவர் கையை நீட்டி உன்னை அடிக்க வந்தா, ஏய் நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என் மீது எவனும் கை வைக்க முடியாது. அப்படியே கதை டபுள் ஆகும். ஆக பிரியமான ஆண்டவர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன் மீது எவனும் கை வைக்க முடியாது. அன்று யோசேவோடு நான் நடந்தது போல உன் கூடவும் நான் நடந்து வருவேன். பாருங்க, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை நான் கடந்து போவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன வசனங்க ஆண்டவர்! உயிரோடு இருக்கிற ஒருத்தனும் உங்க மேல கை வைக்க முடியாது ஆண்டவர் சொல்றார். ஆனா உங்க மேல கை வைக்கிறதெல்லாம் யாரு? உங்க வீட்டுக்காரு, உங்க பசங்க, இவங்க தான் எதிர் வீட்டுக்காரங்க. இப்படிதான் உங்க மேல கை வைக்கிறது, உங்களை பத்தி பேசுறது எல்லாம். கடவுள் ஒருபோதும் கை வைக்க மாட்டார், கை வைக்கவும் விட மாட்டார், வச்ச கையையும் விட மாட்டார். ஆக அந்த தைரியத்தை மட்டும் இன்னைக்கு வாங்கிங்க. நான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். ஒரு மனைவி, ஒரு கணவன், ஒரு பிள்ளை, ஒரு எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த நிலையிலேயே கடவுள் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார், தேடி வந்திருக்கிறார். அதை விட்டுக்கூடாது. ஆகவே நீங்கெல்லாம் செலக்ட் பண்ணது, உங்க வாழ்க்கையில நீங்க தேர்ந்தெடுத்ததெல்லாம் டூப்ளிகேட்டு, உதவாதது, தேவையில்லாதது, பாதியில போகக்கூடியது, பாதியில அழ வைக்கக்கூடியது, பாதியில சண்டை போடக்கூடியது, பாதியில உன்னை வாழ வைக்கிறது தான் நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நீ தெரிந்தெடுத்தது உன்னை பாதிக்கிறதை ஒழிய உன்னை தெரிந்தெடுத்த கடவுள் உனக்கு ஒரு பாதிப்பையும் வரவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அவர் விட மாட்டார். நீங்க எப்படி எப்படி எல்லாம் தேர்ந்தெடுக்கிறீங்க இல்லையா? 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். அதுதான் நொல்ல கண்ணு, அதான் கண்ணாடி போடும் போது தெரியாமலே. ஆனா 1000 பார்வையில நீ தேர்ந்தெடுக்கிறது அப்படிதான் இல்லையா? நாம் தேர்ந்தெடுப்பதெல்லாம் நமக்கு உதவாக்கரையாக மாறுகிறது, நம்மை வாழ விடாமல் செய்கிறது. பணம் நீ தேர்ந்தெடுக்கிறாய், அது பல நேரங்களிலே காணாமல் போகிறது. பொருள் நீ தேர்ந்தெடுக்கிறாய், அது காணாமல் போகிறது. உன் நிலம், உன் வீடு, உன் அழகு, உன் சொத்து, உன் சொந்தம், உன் பந்தம், உன் உறவு, நீ எதை தேர்ந்தெடுத்தாலும் அதிலே ஒரு சுயநலம் இருப்பதனால் அது உன்னிடமிருந்து எடுக்கப்படுகிறது, காணாமல் போகிறது. ஆனால் கடவுள் அப்படி அல்ல. நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை தேர்ந்தெடுத்த காரணத்தினால் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். மாதா 1ஆம் அதிகாரம் அந்த 35ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அருமையான வசனம். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன். அவளோ உன் தலையை நசுக்குவாள், நீயோ அவளுடைய குதிகாலை தீண்ட முயல்வாள். என்ன ஒரு அழைப்பு பாருங்க! என்ன ஒரு பேருடையால் பேர் பெற்றவள், தேர்ந்தெடுக்கப்பட்டவள் மரியாள். ஆக சர்வ சாதாரணமாக நீங்க சொல்லிவிட முடியாது மரியா ஒரு சாதாரண பெண்மணி என்று. இன்னைக்கு நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் நம்புறோம். ஆனால் கடவுளும் மரியாளும் தான் நம்மை வாழ வைக்கிறார்கள், நம்மை தேற்றுகிறார்கள். எந்த நிலையிலும் நம்மை கைவிடுவதில்லை. நாம் பேசுற பொய்க்கும், நாம் செய்கிற தவறுகளுக்கும் இல்லையா? நாம் செய்கிற தவறுகள் மனிதர்களுக்கு தெரிந்தால் என்னவெல்லாம் நடக்கும். ஆனால் கடவுள் அத்தனையும் மூடி மறைத்து உன்னை அப்படியே வச்சிருக்கார்னா கடவுள் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று அர்த்தம். நீ என்ன தவறு செஞ்சாலும், பல பேர் உனக்கு சாபம் போட்டாலும் இன்னும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் கடவுள் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற அர்த்தம். வேற வகையில வேணாம், வேற வகையை பத்தியே கவலைப்படாத. நான் ஏழை, பரதேசி, பணம் இல்ல, பொருள், உயிர் இருக்கா? உயிர் இருக்கிறதா? உணவு இருக்கிறதா? தங்க இடம் இருக்கிறதா? பேசிக் நீட்ஸ் have been fulfilled. உடைய பேசிக் நீட்ஸ் எல்லாம் கொடுக்கிறவர் கடவுள் மட்டுமே. வேறு எவனாலும் தர முடியாது. வீடு கொடுக்கலாம், சுகம் கொடுக்க முடியுமா? சுகம் கொடுக்கலாம். ஆரோக்கியம் கொடுக்க முடியுமா? பலவீனம் இருக்கலாம், அந்த பலத்தை தர முடியுமா? அழுகை இருக்கலாம், மகிழ்ச்சியை தர முடியுமா?
இதெல்லாம் தருவது கடவுள். ஆகவேதான் சொல்லுகிறார், நான் மரியாதை மட்டும் அழைக்கவில்லை, உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறேன். ஒரு கழுத உங்களை சொல்ல, ஒரு கழுத ஒருத்த வளர்த்தானா, நம்ம தெரிஞ்செடுக்கிறது. அவன் ஊர்ல சொல்லிக்கிட்டாலாம், மனுஷனை நம்புறதை விட கழுதையை நம்புறது எவ்வளவா மேல், அது எனக்குரியது எல்லாத்தையும் செய்துன்னு கழுதையை வளர்க்க ஆரம்பிச்சுக்கிறான். கொஞ்ச நாள் போன உடனே கழுதைக்கு வயசாயிடுச்சு. அந்த கழுதையை என்ன பண்ணா, ஒரு பெரிய குப்பை தொட்டில் தள்ளிட்டான். உங்களை எப்படி முதியோர் இல்லத்தில் தள்ளுறாங்களோ, நீ எதுக்கு லாய்க்கல, பணம் போச்சு, பொருள் போச்சு, இப்ப நிறைய செலவு வருது, அம்மா அப்பா நீ முதியோர், நிறைய பேர் முதியோர் இல்லத்தில் போக வேண்டியது, போகாம இருக்கிறீங்கன்னா ஏதோ கடவுள் தண்ணி தெளிச்சு விட்டுருக்காருன்னு அர்த்தம். நல்லா நினைச்சுக்கோ. வயசு ஆக ஆக கடவுள் மேல ரொம்ப பற்று வரணும், பிள்ளைங்க மேல அவங்க மேல கொஞ்சம் பாசம் வரணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளையும் கண்ணை கட்டி ஒரு மயக்க ஊசி நைட்டோட நைட்டு போட்டு உன்னை அலக்கா மலக்கா போட்டு ஆம்புலன்ஸ்ல வச்சு தள்ளு போறதுக்கு நேரம் ஆகாது. அங்க போன பிறகு ஐயோ என் பிள்ளைங்கிறான் அவனா எத்தனை விட்டு போனான். ஆக பிரியமான அதான் உலகம். வயசான காலத்திலேயும் கடவுளுடைய கருணை இருக்கிறது. இன்னொன்னு என் பிள்ளைகளோடு, என்னுடைய மருமகளோடு, என்னுடைய பேர குழந்தைகளோடு வாழ்கிறேன் என்றால் நீ இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதை மறந்து விடாது. கணவன் இல்லாமலும் மனைவி வாழ்கிறாள் என்றால் நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று மறந்து விடாது. ஆக அப்பா அம்மா ஏழையாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியத்தில் உங்களெல்லாம் படிக்க வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் தமிழ் மீடியத்தில் ஃபெயில் மாதிரி தான் தெரியுது. ஆக இதெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்குது, யூனிஃபார்ம் போட்டு போது, ஷூ போட்டு போது, உங்க எல்லாரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். உன் வயசுல எனக்கு ஷூ கிடையாது, பெல்ட் கிடையாது, டவுசர் கிடையாது, சாரி டவுசர் இருந்துச்சு ஆனா கிழிஞ்சு போயிருந்துச்சு, புரியுதா? சட்டை இருந்துச்சு ஆனா கிழிஞ்சு போயிருச்சு. உன் சட்டையை பாரு, அவன் தொப்பி வேற போட்டலாம், தொப்பியை கேட்டு பெரிய ராஜீவ்காந்தி சன்ன வருது. ஆக பிரியமான பிள்ளைகளை, இந்த நிலையிலெல்லாம் கடவுள் நம்மளை ஆசீர்வாதம், அதுக்கு புரியுதோ இல்லையோ சொல்ல வேண்டியது நமது கடவுள். இதுங்களுக்கு தெரியணும், அது கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய பராமரிப்பு, கடவுளுடைய நேசக்கரம். கழுதியை தூக்கி உள்ள தள்ளிட்டான். நம்மளும் அப்படிதான், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்மளை பயன்படுத்திக்குவாங்க. அது அம்மாவா இருந்தாலும் சரி, என்னம்மா அம்மா நீ சூப்பர்மா, உன் சமையல் சூப்பர்மான அந்த பையன் பொண்டாட்டி வந்த உடனே என்னம்மா நீ சமைக்கிற, என் ராசாத்தி ரோசாப்பு ரவிக்காரி பண்றா பாரு, அவளை மாதிரி வராதுமா. அம்மா கிட்ட வந்து சும்மா சொன்னமா நீ பெருசா எடுத்துக்காது, இப்படி நடிப்பானுங்க அந்த ஆம்பளை பசங்க. கல்யாணம் ஆன பிறகு அப்படிதான் பண்ணுவானுங்க. ஏன்னா வாழ்க்கையில பாக்குற முதல் பொம்பளை ஆம்பளை, பொம்பளை அம்மா, அதுக்கப்புறம் என்ன, அதுக்கடுத்து இன்னொரு பொண்ணு யாரு, அந்த பொம்பளை. அது வந்தவன மாறிடுவான். அவர்கள் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் உன்னை செலக்ட் பண்ண, இவங்க தான் என்ன அம்மாவா இருக்கணும்னு அவன் முடிவெடுக்கல. கடவுள் தான் நீ அவனுக்கு அம்மாவாக இருக்கணும் என்று தெரியும். நீங்க நிறைய தெரியும். இந்த புருஷனை கட்டிக்கிட்டு நான் 20 வருஷமா புருஷனை கட்டிட்டு வாழ்ந்துட்டு இவரோட நான் என்ன மாரடிக்கிறேன் தெரியுமா? அப்படின்னா நீ 1 வருஷத்துல காணாம போயிருக்கணும். 20 வருஷமா வாழ்ந்துட்டு என்னத்த வாழ்க்கை பாரு. எனக்கு வர கோபத்துல அந்த கொமட்ட மேலியா அப்படி குத்துன போல 20 வருஷமா வாழ்ந்த பிறகு சில பேர் ஆம்பளைங்க சொல்லுவாங்க, என்ன கட்டி வச்சா எங்க அப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு பொண்ணு 4 புள்ள பெத்து அதை வளர்த்து ஆளாக்கி அது கல்யாணம் பண்ண பிறகு என்ன இது எனக்கெல்லாம் ஆரம்பிப்பார். இவருக்கு எங்க இருந்து கிடைக்கும் பொண்ணு? நீங்க எல்லாரும் நிறைய நினைச்சிட்டு இருக்கிறீங்க. சில பேர் நீங்களே தேர்ந்தெடுத்து நாசமா போயிருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் தெரிந்தெடுத்ததை விட கடவுள் உங்களை தெரிந்தெடுத்ததால் தான் வாழ்கிறீர்கள். இல்லையா நம்ம வாழ்க்கை என்னைக்கோ போயிருக்கோம். குடிகாரனோ, தேவையில்லாதவனோ, பொருளாசை பிடித்த மனைவியோ, தேவையில்லாதவளோ இருந்தால் நீ வாழ்கிறாயே, நீ வாழ்கிறாயே. இந்த வாழ்க்கை ஆண்டவன் உன்னை தெரிந்தெடுத்து கொடுத்த ஆசீர்வாதம். யாராக இருந்தாலும் 1 வருஷத்துக்கு மேல வாழ முடியுதுன்னா நீ வாழ்நாள் முழுதும் வாழ்ந்துடலாம். வாழ முடியுமா, வாழ முடியாதா? தலையாட்டுங்க. வாழ முடியுமா, வாழ முடியாதா? இதுல மாதிரி நன்றி கெட்ட ஜென்மத்தை நான் பார்த்ததே கிடையாது. வாழ்ந்துகிட்டே தலையாட்ட மாட்டேது பாரு. ஆக பிரியமான பிள்ளைகளை, அந்த கழுதை குப்பை தொட்டில விழுந்துருச்சு. கதை கேக்குதுங்க பாரு. அந்த கழுதை குப்பை தொட்டில விழுந்துருச்சு. விழுந்த அதை உடனே எல்லாரும் குப்பையை எடுத்து அவன் மேல போட்டாங்க. யார் மேல?
அந்த கழுதை மேல கொட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த பாழுங்கணத்துல இருந்தா கழுதையை அப்படி குப்பையை போட்டு போட்டு அதை சாகடிச்சிடலாம். ஆனால் அந்த கழுதை கூட கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டது. மறந்துடாத, ஒவ்வொரு ஜீவனும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவை. ஆகவேதான் நாய் மேல கல்லடிச்சா உன்னை போலீஸ் பிடிக்குது. அதனால தான் அந்த மரத்தை வெட்டினா உன்னை போலீஸ் பிடிக்குது. பிடிக்குதா? பிடிக்கும். ஆக பிரியமான பிள்ளைகளை அந்த பாழுங்கிணற்றில் தள்ளிட்டாங்க. வேஸ்ட். இது எதுக்கு உதவாது. மனிதன் அப்படிதான். மனிதன் எப்பொழுதுமே பயன்படுத்தி தூக்கி எறிபவன். இந்த லாங்குவேஜ் கடவுளுக்கு தெரியாது. கடவுளுக்கு உன்னை பயன்படுத்த தெரியாது, உன்னை தூக்கி போடவும் தெரியாது. ஆகவே கடவுள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுகிறார், உன்னை பார்த்து ஆர்ப்பரிக்கிறார், நீ செய்வதை பார்த்து. ஆகவே உன்னை பயன்படுத்தி தூக்கி எறிகிறவர் அல்ல கடவுள். ஆனால் மனிதன் ஒவ்வொருவனுக்கும் மட்டமான ஒரு புத்தி. யூஸ் அண்ட் த்ரோ. அது மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், காலத்திற்கு ஏற்றபடி, சூழலுக்கு ஏற்றபடி பயன்படுத்தி தூக்கி எறிகிற அசிங்கமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, அந்த கழுதையை தூக்கி எறிந்து விட்டார்கள். கழுதை குப்பை தொட்டியில குப்பையெல்லாம் கொட்டுகிறார்கள். கழுதை இப்படியே கொட்ட கொட்ட அதுக்குள்ளே மூழ்கி இறந்துவிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் கழுதை அங்க இருக்கிற அந்த குப்பையில இருக்கிற அந்த சாப்பாட்டையும் அந்த கழிவையும் சாப்பிட ஆரம்பிக்கிறது. சாப்பிட்டு 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 அந்த குப்பை கொட்ட கொட்ட அந்த ஆழமான தொட்டி மேலே எழுகிறது. குப்பைகள் நிரம்ப நிரம்ப மேலே உயர்கிறது. குப்பையை தின்ன தின்ன உடலும் கொழுக்கிறது. அப்படியே மேல குப்பையை கொட்ட உடனே கழுதை என்ன மாதிரி ஸ்டைலா பண்ணிச்சா, இந்த சைட்ல கொட்டினா இந்த சைட்ல கொட்டினா அப்படி பண்ணி அந்த கழுதை கடைசியாக மேலே உயிரோடு வந்தது. ஆக பிரியமான பிள்ளைகளே, கடவுள் தெரிந்தெடுத்தால் எந்த குப்பை தொட்டியில் நீ இருந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமை என் தேவனுக்கு உண்டு. மறந்துடாதீங்க. என் மேல குப்பை கொட்டுறாங்க, என்ன வசமணி பொழிறாங்க, என்ன தள்ளி வைக்கிறாங்க, என்ன வேணாம்னு சொல்றாங்க, என் வீட்டுல கஷ்டம், நான் தனியா இருக்கிறேன், கணவன் இல்ல, மனைவி இல்ல, பிள்ளை இல்ல, வீடு இல்ல, வைராக்கியம் இல்ல, எப்படி என் பிள்ளைகளை காப்பாற்றணும்? குப்பை உன் மீது கொட்டப்படும். அந்த குப்பைகளை தேவன் ஒரு நாள் மெத்தையாக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அது மேல நீ நிப்ப. மரியாள் கூட ஒரு காலத்திலே குப்பை. ஆண்டவர் சொல்றார், குழந்தைய பெத்துக்கா. 13 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி கடவுள் ராகிங் பண்றாரு பாருங்க. கபிரியேல் தூதரை அனுப்புறார். கடவுளுக்கு பயம். மரியாளை பார்த்தால் கடவுளுக்கே பயம். ஆகவே தான் போக முடியாது. மோசேவிடம் பேச தைரியம் இருந்த கடவுள், ஈசாக்கிடம் பேச தைரியம் இருந்த கடவுள், யாக்கோபிடம் பேச தைரியம் இருந்த கடவுள், இறைவாக்கினர்கள் ஒருவரிடமும் தைரியமாக பேசிய கடவுள் ஏன் மரியாளை சந்திக்க முடியவில்லை? கேட்கணும் கேள்வி. ஏன் மாதா கிட்ட நேரா பேச முடியல? பயம். அவ்வளவாக மரியாள் அற்புதமான அருள் நிறைந்தவளாக வாழ்ந்தவள். சாதாரணமா நினைக்காதீங்க. மரியாளை கண்டு தெய்வமே நடுங்கியது. ஆகவேதான் இயேசு நடுங்கினார் கானாவூர்ல. டேய், ரசம் தீர்ந்துருச்சு. மாதா போய் கெஞ்சிருப்பாங்க நினைச்சியா? எப்பா எப்பா என்ன அப்படின்னு மாதா பயந்துருப்பாங்க. டேய் ஏசு இங்க வா, நீங்க பைபிள்ல வாசிக்கிற மாதிரியே கூப்பிட்டு இருப்பாங்க. மகனே, ரசம் தீர்ந்து விட்டதடா, ஏமா இதை என்னிடம் சொல்லுகிறாய்? இப்படி இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தா இல்ல உலகத்தில். மாதா ஆர்டர், மகனே ரசம் தீர்ந்து விட்டது. ஒரு ஆர்டர். அடுத்தவங்க கிட்ட போனாங்க, பணியாளர்கிட்ட, ஏய் யாருங்க வாங்க, சொல்வதெல்லாம் செய்யுங்கள். உள்ள போயிட்டாங்க. கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் தைரியமாக நின்று கடவுளுக்கு தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தி காட்டிய பெண் மரியாள். ஆகவே கடவுளோடு வாழ்கிற ஒவ்வொருவனும் கடவுளுக்கு ஒரு பயத்தை உருவாக்க வேண்டும். அதனால்தான் நம்ம சொல்றோம், அறிவுள்ளவன் உலகை ஆளுகிறான், ஜெபிப்பவன் கடவுளையே ஆளுகிறான். அதனால்தான் நான் சொல்றேன், ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ண you can rule God, you can order God. கடவுளுக்கு கட்டளையிட வேண்டுமானால் ஜெபியுங்கள். கடவுளை கதிகலங்க வேண்டுமானால் ஜெபியுங்கள். மரியாள் கதிகலங்க. இயேசுவை சந்திக்க முடியல. ஏன்னா அப்படி செஞ்ச? மா
என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? பதில வர வச்சா பாருங்க. சூசையப்பர் பேசினாரா? பேசலையே. மாதா பேசுது மாதா. ஆக பிரியமான பிள்ளைகளே, அந்த தைரியமும் தெனாவட்டம் எப்பொழுது வரும் என்றால் ஜெபிக்கிறவர்களுக்கு வரும், தேவனோடு இருக்கிறவர்களுக்கு வரும், மற்றவர்களுக்கு வராது. அது வந்தாலும் நிலைக்காது. ஆகவேதான் சொல்லுகிறேன், மரியாள் பேறு பெற்றவள், செலக்ட் பண்ணப்பட்டவள். காரணம் என்ன? கபிரியேல் தூதர் வருகிறார். கபிரியேல் தூதர் நேரா சொல்லியிருக்கிறார், சீக்கிரம் குழந்தை பெறப்போது கடவுள் சொல்லிட்டாரு, ரெடியா. எதுக்குங்க இந்த வார்த்தை? அருள்மிக பெற்றவளே, வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உன் வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் ஏன் சொல்லணும்? Why? These are all unnecessary words. இதெல்லாம் கடவுள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆர்டர். ஏனென்றால் மரியாள் அப்படிப்பட்டவள். அவள் தான் சிப்பிக்குள் முத்து. கைத்தட்டலாமா மாதா கூறுதல்? அவள் தான் சிப்பிக்குள் முத்து. அவருடைய வாயை புலம்புகிட்டு இருக்குமா? எப்படி முத்து உருவாகுதுன்னு தெரியுமா? முத்து எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? தண்ணிக்கு மேல சிப்பி வருமா, வாயை பிளந்து கொண்டு நிற்குமா. கலப்படம் இல்லாத மழை துளி ஒரு துளி பட்டவுடன் டபாக்குன்னு மூடிக்கிட்டு கடலின் ஆழத்திற்குள் போய்விடும். அப்படிதான் உருவாகிறது அந்த முத்து. ஆகவேதான் சொன்னார், கடவுளின் அருளில் தொய்ந்து போன முத்து மரியாள். ஆக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவளை போல தைரியமாக இருக்க வேண்டும், கோழையாக இருக்கக்கூடாது. ஊர் என்ன பேசுகிறது, உலகம் என்ன பேசுகிறது, அவன் என்ன பேசுவான், இவன் என்ன பேசவில்லை, எதை பற்றி கவலைப்படவில்லை. காரணம் மரியாள் நடந்தது, மரியாள் ஓடியது எல்லாம் கடவுளின் வல்லமையால். ஆகவேதான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவள். நமக்கு அந்த திங்கிங்கே கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிச்செல்லாம் வாழ்ந்ததா வரலாறு கிடையாது. எனக்கு எத்தனை பிள்ளைகள் பணத்திற்காக ஓடிக்கொண்டு, நீ ஒரு வகையில் சம்பாதிப்பது மறுவகையில் மருத்துவமனைக்கு செல்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக தெய்வமே நம் பக்கம் இருக்கிற பொழுது நமக்கு யார் எதிராக நிற்க முடியும்? கடவுள் உன்னை அழைத்திருக்கிறார். ஒருத்த பூனையை வளர்த்தானா, மனுஷனை நம்ப மாட்டேன், நான் பூனையை தான் நம்புவேன் அப்படின்னு வளர்த்தான. ஏன்னா அந்த பூனையினுடைய தலையில ஒரு விளக்க வைப்பானாம். அந்த காலத்துல கரண்ட் இல்லை. ஆகவே அந்த பூனையை கூட்டு போயிடு, அந்த பூனையை உட்கார வச்சு அது தலையில ஒரு விளக்க வச்சுட்டாக்கா அது தலையை அசைக்காம அப்படியே தூக்கிட்டு இருக்கும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லாத்தையும் பண்ணுவானோ. இப்படியாக செய்து கொண்டிருக்கிறான். இப்படி செய்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த மெழுகுத்து அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த பையனானா அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒருத்த வந்தான், இதை பாருங்க, நீங்க கடவுளை நம்புங்கள், மனுஷனை நம்பாத, இந்த மாதிரி மிருகங்களை நம்பாத, கடவுளை நம்பு. நீ எப்படி? எனக்கு கடவுள் மீதும் நம்பிக்கை இல்லை, மனிதர்கள் மீதும் நம்பிக்கை இல்லை, எனவே தான் இதை நான் வளர்க்கிறேன் அப்படின்னா. அந்த விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் இருந்த நண்பன் சொன்னான், உன்னை எப்படி பிடிக்கிற பாருன்னு சொல்லி போய் 2 எலியை கூப்பிட்டு வந்தான். 2 எலி. பூனை எலியை பார்த்தா என்ன பண்ணும்? அது புத்தியை காட்டுமா இல்லையா? அது எலியை பார்த்த உடனே லைட்டாவது விளக்காவது மண்ணாங்கட்டி தூக்கி போட்டு பூனை ஓடிச்சான். நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் தெரிந்தெடுப்பது, நீங்கள் நம்புவது, இதுதான் வாழ்வு தரும், இதுதான் விளக்கு தரும், இதுதான் ஒளி தரும் என்று நீங்கள் நம்பி இருப்பவை எல்லாம் நம்மை ஒரு நாள் கைவிடும். ஆனால் தெய்வம் உண்மையன்றி உன்னை அழைத்த கடவுள் உண்மையன்றி உன்னை மீட்க மாட்டார். ஆகவே கடவுள் அழைத்திருக்கிறார், கடவுள் இந்த உலகிற்கு வரவழைத்திருக்கிறார். இன்னார் வயிற்றுல நீ பிறக்கணும், இன்னார நீ திருமணம் பண்ணணும், இப்படிதான் உனக்கு குழந்தைங்க பிறக்கணும், இப்படிதான் உன் குழந்தைங்க வரணும், எல்லாம் விதி. ஐயோ சொல்லிக்கிறது வீட்டில் எல்லாம், இவரை போய் கல்யாணம் பண்ணனேன், இந்த பையன் போய் எனக்கு பிறந்தானே, இவளை போய் நான் கல்யாணம், எல்லாம் ஃபேட். ஃபேட்னா விதி. யார் சொன்னது விதி? இது கடவுளின் மதி என்பதை மறந்துவிட. கடவுள் போட்ட திட்டம் இப்படியாக தான் இருக்கும். ஆனால் நீயே தெரிந்து கொள்வதை விட கடவுள் உனக்கு தெரிந்தெடுத்து கொடுப்பது உனக்கு என்றைக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்ற கௌரவத்தில், தென்னாவாட்டில், அந்த திமிரிலே ஆண்டவரோடு கூட நடங்கள், ஆண்டவரோடு கூட இருங்கள். அவரோடு இருக்க என்ன செய்யணும்? அழைக்கப்பட்டவர்கள் ஜெபம் பண்ணணும், உண்மையை பேசணும், தாட்சியோடு இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும், மரியாதை போல. ஆக அப்படிப்பட்ட பண்பு நலன்களை பெற்று வாழ
மரியாள் நம் அழைத்தலுக்கு உதவியாய் இருக்க அழைத்தலின் மேன்மையாய் விளங்கிய மரியாள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாளாக. ஆமென். 2 கையெடுத்து நெஞ்சில் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம், ஆண்டவரே என்ன நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, ரொம்ப நன்றி ஆண்டவரே. ஆனால் பல நேரங்களிலே அந்த தேர்ந்தெடுத்தலை, அந்த அழைப்பை தெரியாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மனசெல்லாம் வலிக்கிறது ஆண்டவரே. பல நேரங்களிலே ஏன் இந்த வாழ்க்கை, எதற்கு இந்த உறவுகள், இந்த வாழ்க்கையே பல நேரங்களிலே பிடிக்காதது போல தோன்றுகிறது. ஆனால் நான் வாழ வேண்டும் என்று இந்த உலகத்திலே விரும்புகிறவர் நீர் மட்டும்தான் என்பது என் நம்பிக்கையாக இருக்கிறது. யார் என்னை விட்டு போனாலும் விலகினாலும் நீர் என் உள்ளமறிந்து என் கூடவே இருக்கிற தெய்வம். நன்றி ஆண்டவரே. அம்மா மரியாவே, கடவுளையே கதிகலங்க வைத்த என் தாயே, உன் பார்வையால், உன் குணத்தால், உன் நடத்தையால், உன் விசுவாசத்தால் நீ எங்கேயோ உயர்ந்து நிற்கிறாய். உன் பிள்ளைகளாகிய எங்களுக்கும் அதே தைரியத்தை தார். பல நேரங்களிலே சோர்ந்து போகிறோம். என்னடா வாழ்க்கை என்று நாங்கள் கசந்து போகிறோம். நினைப்பது போல வாழ்க்கை அமையவில்லை. நான் எதிர்பார்த்த அன்பு, பாசம், நேசம், பராமரிப்பு, உதவி, பரிமாறுதல் எனக்கு கிடைக்கவில்லை. எல்லோருமே இப்படிதான் எதிர்பார்க்கிறார்கள். தருவதற்கு யாரும் முன்வருவது கிடையாது. அது கணவனோ, மனைவியோ, தாயோ, தந்தையோ, பிள்ளைகளோ, எல்லோருமே எல்லாருக்கிட்டும் எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படாத போது என் வாழ்க்கையிலே கண்ணீர், கவலை, வேதனை, வருத்தம், ஏமாற்று, பொல்லாப்பு இவைகளை தாங்க முடியவில்லை ஆண்டவர். அதனால் வாழ்க்கை வெறுத்து விடுகிறது. உறவுகள் வேண்டாம், உலகமே வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம். ஏன் இந்த பிள்ளைகள், ஏன் இந்த கணவன், ஏன் இந்த மனைவி, ஏன் இந்த உறவுகள் எல்லாம் தோன்றுகிறது ஆண்டவர், வெறுத்து போகிறது. அந்த வெறுமையான ஒரு வாழ்க்கையிலே தனிமை மட்டுமே போதும் என்று நினைக்கிறேன். அந்த தனிமையிலே கூட பல நேரங்களில் தூங்குகிறேன், டிவி பார்க்கிறேன், தேவையில்லாததை செய்து கொண்டிருக்கிறேன். உன்னோடு இருக்கணுமே, உமை போல மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமரணுமே என்று தோன்றவில்லையே. ஜெபம் செய்யணும், ஆண்டவரோடு இருக்கணும். இவர்தான் என்னை வாழ வைக்கிறாரு, இவர்தான் என் ஜீவன், இவர்தான் என் கற்பாறை, அரண், கோட்டை. இதை நான் மறந்து விடுகிறேன். ஆண்டவரே, நீர் அழைத்த அந்த மரியாள் எல்லோருக்கும் உதவினாள், எல்லோருக்கும் எல்லாமாக இருந்தாள். கண்ணீரை போக்குகிறாள், கவலையை போக்குகிறாள், ஏழை எளியவரை தாங்குகிறாள். இதுதான் அழைக்கப்பட்டவன், தேர்ந்தெடுக்கப்பட்டவன் செய்கிற பணி. இதை நான் பல நேரங்களில் செய்வதில்லையே. நான் வாழணும், நான் மகிழ்ச்சியா இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும், நான் வசதியா இருக்கணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம், எதிர்பார்ப்பு. என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், இந்த 3 போதும். வேறு யாரை பற்றியும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கைக்கு பெயர் அழைத்தல் வாழ்க்கையா, தெரிந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையா, ஆண்டவருக்குரிய வாழ்க்கையா? ஏதாவது ஒன்றை உறவோடு வாழ்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். உன்னை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது வாழ பிடிக்காது. உன் வட்டத்திலேயே நீ சுற்றி கொண்டிருக்கிற பொழுது நிம்மதி இருக்காது, நீ எதிர்பார்த்தது கிடைக்காது. அந்த 3ஆம் நபரை சேர்த்துக் கொள்கிற பொழுது, அந்த 3ஆம் நபரோடு சேர்ந்து நீ ஆர்ப்பரிக்கிற பொழுது, அவரையும் உன் வீட்டு பிள்ளையாக சேர்த்துக் கொள்கிற, அவரையும் உறவாக சேர்க்கிற பொழுது, அனைவருக்கும் இன்சொல் சொல்லுகிற பொழுது, உன் வாழ்க்கையில் ஒரு வசந்தம், வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை, செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை, இன்னும் 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 ஏராளமாக செய்து பல இதயங்களை உறவோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை வரும். எனவே அந்த கட்டத்தை, வட்டத்தை, சுற்றத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்று அன்னை மரியாள் கூக்குரல் இடுகிறாள். ஆகவே உலகத்தையே உண்பிக்கிற மரியாள் இன்று கேட்கிறாள், நீ யாருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய்? யாருக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய்? நீ மனைவியாக அழைக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் அந்த அழைத்தலுக்கு ஏற்றபடி உன்னை நடத்துகிறவர்கள் அந்த வீட்டிலே யாரும் இல்லை. கணவனுக்கும் இல்லை, பிள்ளைகளுக்கும் இல்லை. உன்னை மதிக்கிறவர் ஒரே ஒருவன் தேவன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உன் தேவன். உன்னை பலப்படுத்துகிறவர் உன் தேவன். அந்த தேவனோடு ஐக்கியமாக அவர்தான் உன்னை அழைத்து, உன்னை அவருக்கு பிடிக்கும். நீ எப்படிப்பட்டவளாக இருந்தால் உன்னை அவருக்கு பிடிக்கும். ஆகவேதான் இந்த நாள் வரைக்கும் உன்னை தொந்தரவு செய்யாமல், உன்னை மிகப்பெரிய கஷ்டத்திலே தள்ளாமல், நீ தள்ளாடுகிற பொழுது தடவி கொடுத்து தாங்கி பிடித்து இந்த நாள் வரைக்கும் உன்னை தாங்கி பிடித்து வழிநடத்துகிறவர் என் தெய்வமே. ஆகவே உனது உள்ளம் யாருக்கும் தெரியாது, உணர்வு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அனைத்தையும்
புரிந்த இயேசு உன்னோடு இருக்கிறார். அவரே தேடி இந்த வேளையில் ஜெபித்து மன்றாடுவோம். எனது உள்ளம் யாருக்கு தெரியும் ஏசையா, எனது நினைவு யாருக்கு புரியும்? எனது உள்ளம் யாருக்கு தெரியும் ஏசையா, எனது நினைவு யாருக்கு புரியும்? என்னை நீர் அறிவீரே, உம்மை நான் அறிவேனே. என்னை புரிந்து கொண்ட தெய்வம் நீரே ஏசையா, என்னை புரிந்து கொண்ட தெய்வம் நீரையா. எனது உள்ளம் யாருக்கு தெரியும் ஏசையா, எனது நினைவு யாரு புரியும்? அன்னை தந்தை அறியவில்லையே, என் உள்ளம் தன்னை புரிந்து கொள்ள முடியவில்லையே. அன்னை தந்தை அறியவில்லையே, என் உள்ளம் தன்னை புரிந்து கொள்ள முடியவில்லையே. என்னை அறிந்த தெய்வம் நீரையா, என்னை அறிந்த தெய்வம் நீரையா. என் உள்ளம் புரிந்த அன்னை நீரையா. எனது உள்ளம் யாருக்கு தெரியும் ஏசையா, எனது நினைவு யாருக்கு புரியும்? மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நீரோ என் உள்ளமதை அறிந்து பார்க்கிறீர். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நீரோ என் உள்ளமதை அறிந்து பார்க்கிறீர். நொறுங்கி போன எனது உள்ளத்தை, நொறுங்கி போன எனது உள்ளத்தை அரவணைத்து காயம் ஆற்றினீர். எனது உள்ளம் யாருக்கு தெரியும் ஏசையா, எனது நினைவு யாருக்கு புரியும்? ஊரும் உறவும் என்னை வெறுத்தது, என் உள்ளம் நொந்து சோகமானது. ஊரும் உறவும் என்னை வெறுத்தது, என் உள்ளமோ நொந்து மிக சோகமானது. உள்ளம் அறிந்து ஓடி வந்தீரே, ஆற்றி தேற்றி அணைத்து கொண்டீரே. உள்ளம் அறிந்து ஓடி வந்தீரே, ஆற்றி தேற்றி அணைத்து கொண்டீரே.